அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சங்கீதம் 145 சங்கீதத்தில் 18, 19, 20 3 வசனங்களிலே 3 பாடங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, அதாவது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, நாம் உண்மையாக ஆத்மார்த்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு சமீபித்து வருகின்றார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தரை உண்மையாய் நோக்கி பார்க்க, உண்மையாய் கூப்பிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாருடைய விருப்பத்தின்படி, யாருடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எவர்களெல்லாம் பயப்படுகிறார்களோ, தீமையை விட்டு யாரெல்லாம் விலகுகிறார்களோ, அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால், அவர்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறார். அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அவர்களை ரட்சிக்கின்றார். மூன்றாவதாக, 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழித்து போடுகிறார். அதாவது தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு வைக்கின்றார்களோ, அன்போடு கர்த்தரை யாரெல்லாம் தேடுகின்றார்களோ, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த நாளிலே 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 1, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 2வது, அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 3வது, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தர் உதவி செய்வாராக. அவருக்கு பயந்து அஞ்சி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு தயவு செய்வாராக. மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூற, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வாராக என்று இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.